ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கொழக்கட்டை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசியை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசிக்கு அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி அரைஞ்சு வரும்போது இந்த தேங்காயும் தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். செவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க கலவை இருக்குது இல்லையா, அரிசி, தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொட்டி நம்ம பூர்ண கொழக்கட்டைக்கு மாவு கலருவோம்ல, அதே மாதிரி தான் ப்ராசஸ் இருக்குது. போட்டு நல்லா கலரினோன்னா கொஞ்ச நேரத்தில் சுருண்டு வந்துடும். வெந்தா மாதிரி ஒரு இது தான் வெந்திருக்கும், பரவாயில்ல. ஆனால் நம்ம தான் ஆவியில் வச்சு வேக வைக்கிறதுனால இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது உங்களுக்கு திக்காயிடும். நீங்கள் அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி விட்டு தண்ணியாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சாதான் இப்போ நம்ம கலரும் போது ரொம்ப நேரம் கலர வேண்டாம். அப்புறம் இப்போ ஒரு கப்பு அரிசினால் கொஞ்சம் ஈஸியாக கலராமல் இருக்கும். நீங்கள் கூட வீட்டில் நிறைய பேர் கொஞ்சம் கூட அரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ கலரத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கலந்துருவீங்க. கலந்த அரிசியை கொஞ்சம் அந்த கொழக்கட்டை மாவை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் உருண்டை பிடிச்சி இதை ஒரு 5 நிமிஷம் ஆவியில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு சாயந்தரம் வரும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது அரைச்ச மாவு இல்லைன்னா கூட நம்ம இந்த கொழக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.